ஹலோ ஆல், இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஈவினிங் போல் மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணுற இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் எண்ணெய் காலியாகி ரொம்ப பாவம் போல் உட்காந்துட்ருக்க மாதிரி இருந்தது. எப்படா இவன் நம்மளை எடுத்து யூஸ் பண்ணுவான்ற மாதிரி. இன்றைக்கி இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மூடியை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினான தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டிலை நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு பாட்டிலில் கொஞ்சமாக விம் லிக்விட் ஊற்றி மறுபடியும் தண்ணி பிடிச்சி நல்லா குலுக்கி வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனான மாதிரி இருக்கும். நான் மூடி எல்லாமே கூட கலட்டி தேய்ச்சி கழுவிடுவேன். இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் சிக்கு வாசனை அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம சூட வச்ச தண்ணி ரொம்ப சூடாகக்கூடாது, கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். இனி திரும்பவும் கொஞ்சம் லிக்விட் ஊற்றி எல்லா பாட்டிலையும் கல்லுப்பு போட்டு வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் கல்லுப்பும் லிக்விடும் சேர்த்து மூடியை ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் ஊற விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எல்லா பாட்டில்லையும் பாதி அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கையை வச்சு மூடிட்டு நல்லா குலுக்கி வாஷ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக பாட்டில் க்ளீன் ஆயிரும். சாயந்தரமாக இந்த மாதிரி பாட்டிலில் வாஷ் பண்ணி வச்சோன்னா காலையில் பாட்டில் நல்லா காஞ்சிருக்கும். வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. மறுநாள் இந்த பாட்டிலெல்லாம் எண்ணெய் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. நான் யூஸ் பண்ணுற இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் வேறு மாடலில் இருக்கும். நான் செட்டாக தான் வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிவிட்டேன், இனி ஆயில் பாட்டில் காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு. அப்படியே இன்றைக்கி கோழிக்குமே அடை வச்சு விட்டுறலான்னு ஒரு 9 முட்டை வச்சுருந்தோம். இது 21 நாள் கழித்து கோழி குஞ்சு பொரிக்கும். எத்தனை குஞ்சு பொரிக்குதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?